உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன். இன்றைக்கி தம்பி கல்யாணத்துக்கு தாலி எட்டுன்னு வந்து இன்றைக்கி பூஜை பண்ண போகிறோம். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். பூஜை பண்ணுறதுக்கு மாங்கல்யமும் வந்தாச்சு. இன்னும் நாங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்களும் எல்லாம் ஆர்த்தி காமிச்சிட்டு பூஜை பண்ணின்னு இருக்காங்க. மாப்பிள்ளையும் வந்து பூஜைக்கு ரெடியாக நிற்கிறாரு பூஜை பண்ணால். சரி, அவரும் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நாங்களும் ஒருத்தராக பண்ண ஆரம்பித்தோம். பண்ணிவிட்டு மாங்கல்யத்தை தொட்டு கும்பிட்டு வெளியே போய் பார்த்தா வண்டி நின்றுந்தது. அதையும் பார்த்து முடிச்சுட்டு எங்கள் குட்டி பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு இருந்தாங்க. அப்புறம் பிள்ளைய கூட்டின்னு வந்து நலங்கு வைக்கிறதுக்காக உட்கார வச்சாங்க. நலங்கு வச்சு முடித்தோடனே மண்டபத்துக்கு கூட்டின்னு போனோம் இல்லைங்களா, அதனால் வந்து அவங்க அத்தை முதல்ல நலங்கு வச்சாங்க. அப்புறம் அவங்க மாமாங்க மாமிங்க எல்லோரும் ஒருத்தராக வந்து நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு இந்த குட்டி பையன் பண்ணுற அமக்கலங்குது பாரு. நான் எங்கள் சித்தப்பாவுக்கு பன்னீர் தெளிப்பேன், அரிசி எடுத்துகிட்டு வந்து தலையில் போடுவேன், நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரே சுட்டி தானேந்தாங்க. பார்க்கறதுக்கு இதுவும் நல்லா தான் இருந்தது. என்ன எல்லாரும் சிரிச்சுன்னு இருந்தோம். பண்ணுற அமகலத்தை பாருங்கள். குட்டி பண்ணுற அமகலத்தை பார்த்துட்டு வரவங்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்க மறந்துட்டோம். அப்புறம் ஒருத்தராக கூப்பிட்டு நாங்கள் கொடுத்தோம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் தம்பிக்கு நலங்கு வைக்கும்போது குட்டீஸ் வந்து அமகலம் பண்ணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொந்த பந்தம்லாம் வந்து நலங்கு வைக்கும்போது நம்மளும் சேர்ந்து நலங்கு வைக்கிறது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருந்ததுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.